அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முடிந்தால் தேர்தலை நடத்துங்கள், அனுர் அரசுக்கு சஜித் அணி பகிரங்க சவால். சட்டப்பூர்வ அனுமதி இல்லை, பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு அமைச்சரின் அறிவிப்பு. தமிழர் பகுதி புத்தர் சிலை விவகாரம், கசப தேரர் உள்ளிட்ட 10 பேர் இன்று நீதிமன்றம். தமிழர் பகுதியில் பல பாடசாலைகள் மூடப்படும் அபாயம். கொட்டி தீர்க்க போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. இன்று நள்ளிரவுடன் தடை, பரீட்சைகள் திணைக்களத்தின் அறிவித்தல். கிளிநொச்சி வைத்தியருக்கு நடுவீதியில் நடத்தப்பட்ட கொடூரம், அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் திடீர் விஜயம், இடைநடுவில் செய்த நிகழ்ச்சி. தமிழர் பகுதியொன்றில் சொகுசு காருக்குள் சூட்சுமமாக இருவர் செய்த செயல், போலீசாரின் அதிரடியில் கைது. வடக்கு கிழக்கிற்கு கிடைக்கவுள்ள $100 மில்லியன் தொடர்பான விரிவான செய்திகள். அனுர் அரசுக்கு 3/2 பெரும்பான்மை பலம் உள்ளது. அவர்கள் நினைத்தால் அடுத்த வாரமே நாடாளுமன்றத்தில் பிரேரணையை நிறைவேற்றி மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும். அரசுக்கு 6 மாத கால அவகாசம் வழங்குகின்றோம். முடிந்தால் தேர்தலை நடத்துங்கள். இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க சவால் விடுத்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர், அரசின் தற்போதைய செயற்பாடுகள் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசின் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை வெகுவாக சிதைவடைந்துள்ளது. அரசின் இயலாமையும் பலவீனமும் நாளுக்கு நாள் வெளிப்பட்டு வருகின்றன. ஆட்சிக்கு வந்த குறுகிய காலத்திலேயே உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் சகல கூட்டுறவு தேர்தல்களிலும் அரசு தோல்வியை தழுவியுள்ளது. இதன் மூலம் மக்கள் அரசின் மீது கொண்டுள்ள வெறுப்பு தெளிவாக புலனாகின்றது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசுக்கு 6 மாத கால அவகாசத்தை வழங்குகின்றோம். அரசிடம் தற்போது 3/2 பெரும்பான்மை பலம் இருப்பதால் வரும் வாரமே ஒரு பிரேரணையை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வந்து சட்ட சிக்கல்களை நீக்கி தேர்தலை நடத்த முடியும். ஆனால் தேர்தலை சந்திக்க அரசுக்கு துணிவில்லை. இந்த அரசால் நாட்டை சரியான முறையில் நிர்வகிக்க முடியாது என்பது உறுதியாகிவிட்டது. எம்மிடம் திறமையான மற்றும் அனுபவம் வாய்ந்த தரப்பினர் உள்ளனர். அதிகாரத்தை எம்மிடம் ஒப்படைத்தால் நாட்டை சிறந்த முறையில் கட்டியெழுப்புவோம். மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் அதில் ஐக்கிய மக்கள் சக்தி அமோக வெற்றி பெறுவது உறுதி என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பாடசாலைகளில் பணம் வசூலிப்பதற்கு தற்போதைய அரசாங்கத்தால் எவ்வித சட்டப்பூர்வ அனுமதியும் வழங்கப்படவில்லை என அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். இவ்வாறு பணம் அறவிடுவதால் மாணவர்கள் பல்வேறு மன உளைச்சலுக்கு உள்ளாவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் நேற்றைய ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை வெளிப்படுத்தினார். பாடசாலைகளில் பல்வேறு செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்காக மாணவர்களிடையே பணம் வசூலிப்பது நீண்ட காலமாக ஒரு பொதுவான நடைமுறையாக இருந்து வருகிறது. ஒவ்வொரு பாடசாலையிலும் மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தொகைகள் முன்னர் கணக்கிடப்பட்டன. தேசிய மக்கள் சக்தியின் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் பாடசாலைகளில் பணம் வசூலிப்பதற்கு எந்த சட்டப்பூர்வ அனுமதியும் வழங்கப்படவில்லை. சில குழுக்கள் தனிநபர்களின் பணம் கோருதல்கள் காரணமாக ஒரு மாணவர் சிரமத்தை எதிர்கொண்டால் மாணவர்களின் நலனில் தலையிட அதிகாரம் உள்ளது. அதே நேரத்தில் தன்னார்வ அடிப்படையில் பாடசாலைகளுக்கு உதவும் குழுக்கள் அல்லது பெற்றோரிடமிருந்து தன்னார்வ பங்களிப்புகளை தடுக்கவும் முடியாது. இதுவரை இந்த விஷயத்தில் அமைச்சுக்கு எந்த முறைப்பாடும் கிடைக்கவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பலாங்குட கசப தேரர் இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். மேலும் திருகோணமலை கோட்டை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரையின் அதிபர் வணக்கத்துக்குரிய கல்யாண வம்ச திச தேரர், வணக்கத்துக்குரிய பலாங்குட கசப தேரர், வணக்கத்துக்குரிய சுகித வம்ச திச தேரர், நந்த தேரர் உள்ளிட்ட 10 பேர் இன்று மீண்டும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். இந்த குழுவினர் கடந்த 9ஆம் தேதி திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில்
முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர்களை இன்று வரை விளக்கமறியலை வைக்க நீதவான் உத்தரவிட்டார். திருகோணமலை நகரின் கடலோர பாதுகாப்பு வலயத்துக்குள் அங்கீகரிக்கப்படாத குடிசை கட்டப்பட்டு புத்தர் சிலை வைக்கப்பட்டதாக கூறி கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள மேலாண்மை திணைக்களத்தால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழர் பிரதேசத்தில் இனவிருத்தி குறைந்து செல்வதால் பல வரலாற்று பாடசாலைகள் மூடப்படும் அபாயம் என உடற்கல்வி டிப்ளோமா ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ப. தர்மகுமாரன் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற உடுவில் மான்ஸ் மகா வித்தியாலயத்தின் இல்லமை வல்லுநர் திறனாய்வு போட்டியில் விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தலைமுறையினர் ஆரோக்கியம் குறைந்தவர்களாக உருவெடுக்கின்றனர். அதனால் நம்பிக்கையில்லா வாழ்க்கையை முன்னெடுப்பதுடன் தனது பரம்பரையை வலுவாக்க தவறுகின்றனர். போட்டிமிக்க சவால் மிக்க வாழ்க்கையை எளிதாக வெற்றி கொள்ள கற்றுத்தருவது விளையாட்டுப் போட்டி. அதனை பங்கு பெற்றுதல் மூலம் உறுதிப்படுத்த வேண்டும். இருந்தபோதும் பல பாடசாலைகளில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகின்றது. முதலாம் ஆண்டில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியாகவே காணப்படுகின்றது. சில பாடசாலைகளில் அனுமதி பெறுவதற்கு தவம் கிடக்கும் பெற்றோர் அதற்காக எவ்வளவு விலை கொடுக்கவும் தயாராக உள்ளனர். இது மாற வேண்டும். ஏனெனில் நமது வரலாற்று பாடசாலைகள் மாணவர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி கண்டு மூடப்படும் அபாய கட்டத்தில் உள்ளது. முன்னைய காலங்களில் கிராமப்புறங்களில் பிறப்பு வீதம் குறைவதில்லை, அதிகமாகவே காணப்படும். ஆனால் இன்று மாறாக பிறப்பு வீதம் குறைந்து இறப்பு வீதம் அதிகரித்துள்ளது. நகரத்தை நோக்கி நகர்வதனால் கிராமப்புற பாடசாலைகள் கையறு நிலையில் இருப்பதுடன் அத்துடன் மூதாதையர்களின் நோக்கமும் சிதைகிறது. இதனை கருத்தில் கொண்டு அருகில் இருக்கும் பாடசாலைகளை பாதுகாக்க வேண்டியது பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், சமூகத்தினரது தார்மீக கடமையாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அம்பாறை, மட்டக்களப்பு, மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் இன்று சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவக்கூடும். அதேவேளை மத்திய சபரகமுவ, அம்பாறை, மட்டக்களப்பு, மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் இன்று சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவக்கூடும். அதேவேளை மத்திய சபரகமுவ, மேல், வடமேல், வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பனிமூட்டமான நிலையும் காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தமட்டில் ஹம்பாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் ஊடாக மட்டக்களப்பு வரையான பகுதிகளில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள இனிய கடல் பிராந்தியங்களில் சீரான வானிலை நிலவுவதுடன் மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து காற்று வீசும். கொழும்பு தொடக்கம் புத்தளம் ஊடாக மன்னார் வரையான கடல் பிராந்தியங்களிலும், மாத்தறை தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்தில் வரையான கடல் பிராந்தியங்களிலும் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 45 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும். மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டிற்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையை முன்னிட்டு மேலதிக வகுப்புகள், விரிவுரைகள், கருத்தரங்குகள் மற்றும் செயலமர்வுகள் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வருவதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சைகள் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 3545 பரீட்சை நிலையங்களில் எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பரீட்சைக்கான மாதிரி வினாக்கள் அடங்கிய வினாத்தாள்களை அச்சிடுதல் மற்றும் விநியோகித்தல், பரீட்சை வினாக்களை வழங்குவதாக கூறி சுவரொட்டிகள் மற்றும் பதாகைகள், துண்டு பிரசுரங்கள் மூலம் இலத்திரனியல் அல்லது அச்சு ஊடகங்களில் விளம்பரப்படுத்துதல், அவற்றை வைத்திருத்தல் என்பனவும் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளன. எவரேனும் ஒரு நபரோ அல்லது நிறுவனமோ இந்த சட்டங்களை மீறினால் அது குறித்து அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கோ அல்லது பரீட்சை திணைக்களத்துக்கோ அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும்
எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த நாட்களில் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பொது வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் கடமையாற்றும் வைத்தியர் ஒருவர் மீது நேற்று இடம் தெரியாத நபர்களால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள ஏனையின் வீதியில் அமைந்துள்ள வியாபார நிலையம் ஒன்றிற்கு அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வெள்ளை நிற வாகனத்தில் வந்த இருவர் குறித்த வைத்தியரை வழிமறித்து தாக்குதல் மேற்கொண்டு விட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். தாக்குதலுக்குள்ளான வைத்தியர் பலத்த காயமடைந்த நிலையில் தற்போது கிளிநொச்சி பொது வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். சக வைத்தியர் ஒருவரே அதே பிரிவில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளமை வைத்தியசாலை ஊழியர்களிடையே சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தின் இலக்கம் மற்றும் தாக்குதல் நடத்தியவர்களின் விவரங்களை சேகரிக்க போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். போதைப்பொருள் ஒழிப்புக்கான முழு நாடும் ஒன்றாக தேசிய நடவடிக்கையின் மத்திய மாகாண வேலை திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் இன்று நுவரெலியாவில் நடைபெற்றுள்ளது. இதற்காக நுவரெலியா சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நானோயார் ரதல குறுக்கு வீதியில் வைத்து அப்பகுதியில் உள்ள தோட்ட தொழிலாளர்களை சந்தித்து கலந்துரையாடினார். ஜனாதிபதி அவ்விடத்துக்கு வருகை தந்தபோது தோட்ட தொழிலாளர்கள் அவரை உற்சாகமாக வரவேற்றதுடன் தமது சம்பளத்தை அதிகரித்தமைக்காக நன்றியையும் தெரிவித்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த தோட்ட தொழிலாளர்கள் எமது சம்பளத்தை அதிகரித்தது மட்டுமல்லாமல் எமது பிரச்சினைகளை நேரில் வந்து கேட்டறிந்த ஒரே ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக் அவர்கள் தானிட நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டனர். 22 கிலோ கேரள கஞ்சாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் என்று தெரிவித்தனர். வவுனியா தலைமை போலீஸ் நிலைய போதை தடுப்பு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து பட்டாணிச்சூர் பகுதியில் கடமையில் இருந்த போலீஸ் குழுவினர் கப்ரக வாகனம் ஒன்றை வழிமறித்து அதில் சோதனையில் ஈடுபட்டனர். இதன்போது குறித்த வாகனத்தில் சூட்சுமமான முறையில் கஞ்சா கொண்டு செல்லப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து குறித்த வாகனத்தில் இருந்த இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதுடன் அதில் இருந்த 22 கிலோ கஞ்சாவும் மீட்கப்பட்டது. குறித்த கஞ்சா போதைப்பொருள் மன்னாரிலிருந்து திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையிலே போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்கள் மேலதிக விசாரணைகளின் பின் நீதிமன்றில் முற்படுத்த உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அமல்படுத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பிராந்திய அபிவிருத்தி வேலை திட்டத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2026 தொடக்கம் 2031 வரையான 6 ஆண்டு கால பகுதிக்கு உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச அபிவிருத்தி இணை நிறுவனத்தால் $1000 மில்லியன் நிதி எமது நாட்டுக்கு வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதுடன் அதில் $100 மில்லியன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அமல்படுத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள பிராந்திய அபிவிருத்தி வேலை திட்டத்திற்கு பயன்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. குறித்த வேலை திட்டத்தின் முதலாவது கட்டத்தின் கீழ் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பிரதேசங்களில் வணிக ரீதியான உற்பத்தி ஆற்றல் வளங்களை அதிகரித்தல், தொழில் வாய்ப்புகளை உருவாக்கல், தனியார் முதலீடுகளை கவர்ந்தெழுத்தல் மற்றும் நிறுவன ரீதியான பலப்படுத்தல்களுக்கு உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கவனம் செலுத்துகின்ற கருத்திட்டங்களை அமல்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கமைய வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் உலக வங்கியுடன் பேச்சுவார்த்தைகளை நடாத்துவதற்கும் உத்தேச கருத்திட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஏற்புடைய வகையில் அமைச்சு தனது ஏனைய ஆரம்ப படிமுறைகளை மேற்கொள்வதற்கும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.